அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல டிப்ளமோ ஐடிஐல முக்கியமா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எம்இவிக்கு நிறைய பேர் வந்து சார் டெஸ்ட் பேட்ச் சார் மெட்டீரியல் கொடுங்க ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ 542 கோடுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வந்து 2 லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே நமக்கு டஃப்பாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்காதவங்களுக்கு நிறைய நம்ம வீடியோ போடாதனால தெரியாம இருக்கும். ஸோ வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்தீங்க. ஆனா முழுக்க இது பிடிஎஃப் டெஸ்ட் தான். அதாவது மொத்தமா எல்லா யூனிட்டும் கமெண்ட் பண்ணி பிடிஎஃபா சென்ட் பண்ணிடுவோம். நீங்க வேணுங்கிறத வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின்ஸ் தனியா ஆன்சர்ஸ் தனியா இருக்கும். அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவோம். அதாவது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல 10 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 யூனிட் இருக்கா. ஸோ இந்த 10 யூனிட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நம்ம இதுல எவ்வளவு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 10 மடங்கு அப்படின்னா 150ல இருந்து 200 கொஸ்டின் இருக்கும். 150ல இருந்து 200 கொஸ்டின் மொதல் யூனிட்டுக்கு மட்டும் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி சரியா. யூனிட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் அப்படின்னா இது 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 100ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பக்காவா என்ன பண்ணிருப்போம் கொடுத்துருப்போம். இப்போ வந்து இந்த 5வது யூனிட்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 250ல இருந்து 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தடு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துல போட்டிருப்பேன். இது 540 ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ், 534 இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், 538 அட்வான்ஸ்டு சிஎன்சி இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்ல மொதல் யூனிட்ல மட்டும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துருச்சு. அது எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. பட் அது ஒன்றும் நீங்க பிரச்சனை ஒரி பண்ணிக்க வேணாம் சரிங்களா. அதை விட்டுட்டு மற்றதை படிங்க சரிங்களா. அதுலயே பிடிச்சிட்டு சார் ரிப்பீட்டடா இருக்குன்னு அதையே நம்ம வந்து குறை சொல்லணும்னு நினைச்சா எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு தான் இருக்கலாம். இருக்கிறத நம்மளால யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் பாருங்க சரிங்களா. அதுக்கு நம்ம தனியா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃப்ரீ மாடல் பிடிஎஃப் டெஸ்ட், அதாவது மாடல் டெஸ்ட் யூடியூப்ல நம்ம போட்டுருவோம். ஃபுல் டெஸ்ட், அதாவது இந்த மாதிரி இப்போ இங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் இதுல 15 கொஸ்டின்னா இதுல முக்கியமா 15 கொஸ்டின், இதுல 10 கொஸ்டின், இந்த மாதிரி செப்பரேட்டா போட்டு 200 கொஸ்டின் ஒரு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்குமே எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துடும் சரிங்களா. அதனால மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அப்படின்னாலும் இந்த எம்இவிலாம் நேத்தே லான்ச் பண்ணியாச்சு. அதை டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல போட்டுட்டோம். ஸோ தெரியாதவங்க வெப்சைட்ல லான்ச் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இன்னும் வாங்காம இருந்திருப்பீங்க. வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியாது, இப்பதான் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளவு ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கிறதால உங்களுக்கு 700 rupeesக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் போட்டிருக்கோம். பிடிஎஃப் தான் சார். பிடிஎஃப்க்கு எவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னீங்கன்னா ஒன் டைம் தான் நீங்க வாங்க போறீங்க, ஓயாம வாங்க போறது கிடையாது. வேணும்னா மட்டும் சார் ஓகே நான் வாங்கிக்கிறேன்னா மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை இருக்கிறத வச்சு படிங்க தயவு செய்து சரியா. ஸோ இதே மாதிரி கணக்கு பண்ணா 10 மடங்குனா 2000 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் தனியா இருக்கும், கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும். என்ன சார் ஆன்சர்ஸ் தனியா கொஸ்டின்ஸ் தனியானா, இப்போ இங்க பாருங்க யூனிட் 1 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுதான் கொஸ்டின் ஆன்சர். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எப்படி வருமோ அப்படி இருக்கு. கொஸ்டின் 1, 2, 3 இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும். நீங்க வந்து இதை வந்து வச்சு டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஆன்சர்ஸ் போர்டர்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் இது எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் இது எக்ஸ்பிளனேஷன், இப்படிதான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இதுலயே ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பாருங்க 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். எத்தனை கொஸ்டின், 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுவுமே தெரியாம போறதுக்கும் சிலது தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, சார் இதை படிச்சா போதுமா, இதுல இருந்து எக்ஸாம்க்கு இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். இதுல இருந்து தான் எக்ஸாம் வரும்னா எல்லாருமே பாஸ் ஆயிருவீங்க சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோமே தவிர இதையே கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது சரியா. அதனால இதுல இருந்து மட்டும்தான் வரும், இது படிச்சா பாஸ் ஆயிருங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. அதே மாதிரி யூனிட் 7 பாருங்க, யூனிட் 7 அப்புறம் அதோட ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி சார் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லயே நீங்க வாங்கிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுங்க, நம்மளோட ஃபோன் நம்பர்ல என்ன பண்ணிக்கலாம் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல டிரைவ் லிங்க்லயும் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்ல
டிரைவ் லிங்க்லயும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா டைரக்டா வந்து என்னது ஹோம்லயே இருக்கும், இல்லாட்டி ஷாப்ல போயிட்டு கேட்டகரி போனாலும் ஓகே தான். டிஎன்பிசி சிடிஎஸ்சி டெஸ்ட் சீரியஸ்ல எல்லா டெஸ்ட் சீரியஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது பிடிஎஃப் தான், நீங்க பே பண்ணோன்னே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட் டு பேஸ்கெட் கொடுங்க, கொடுத்துட்டு வியூ பேஸ்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், கூப்பன் கோட்லாம் எதுவும் தேவையில்ல, ப்ரொசீஜர் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் பண்ணி ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். டவுன்லோடு மேபி ஏதாச்சும் எரரு ஏதாச்சும் உனக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து கேட்டுக்கோங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சடனா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால வந்து மறக்காம இந்த மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல சார் என்கிட்ட இருக்கு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி முக்கியமா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஐடிஐ ஃப்ரீ பிடிஎஃப் புக்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட வீடியோ கூட நான் வைக்கிறேன், எப்படி பாருங்க, பின் பண்ணிருக்கேன் எல்லாத்தையுமே சரிங்களா. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கிளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட்டும் வரும் யூடியூப்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.